திருச்சிற்றம்பலம். ஆடும் பரிவேல் அணி சேவல் என பாடும் பணியே பணியாய் அருள்வாய் தேடும் கயமா முகனை செருவில் சாடும் தனி யானை சகோதரனே. திருச்சிட்டம். சக்கரவர்த்தி தவராச யோகி எனும் மிக்க திருமூலன் அருள் நிவனாள் என்னாலும். திருச்சிற்றம்பலம். தென்னாடுடைய சிவனே போற்றி, என் நாட்டவர்க்கு இறைவா போற்றி, ஏகம்பத்துரை எந்தாய் போற்றி, பாகம் மண்ணொரு ஆனாய் போற்றி, பராய்த்துறை மேவிய பரணே போற்றி, சிராப்பள்ளி மேவிய சிவனே போற்றி, அண்ணாமலை அமன்னா போற்றி, கண்ணாரமுத கடலே போற்றி, காவாய் கனக திரளே போற்றி, கைலை மலையானே போற்றி போற்றி. வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா. திருச்சிற்றம்பலம். அண்ட சராசரங்களுக்கெல்லாம் அதிபதியாக விளங்கக்கூடிய முருகப்பெருமானுடைய ஒப்பற்ற பெருங்கருணையினாலே சென்னை ICF கமலவிநாயகர் சத்சங்கம் மிகச்சிறப்பாக நிகழ்த்தி வருகின்ற திருமந்திர ஞான வேள்வியிலே 9ஆம் தந்திரத்திலே ஊழ் என்கிற பகுதியிலே திருமூல தேவநாயனார் கூறுகின்ற செய்திகளை சிந்திப்பதற்கு திருவருள் கூட்டியிருக்கிறது. சைவர்களுக்கு மட்டுமல்ல, பொதுவாகவே ஊழ் என்கிற அந்த சொல்லானது மிக பிரபலமான ஒரு சொல். ஊழ் என்பது முன்வினை அல்லது அனுபவிக்கின்ற வினை அல்லது பிராரத்தம் என்றெல்லாம் பல்வேறு விதமாக அதற்கு சொன்னாலும் கூட அதனுடைய உரிய பொருளை உரிய முறையில் உரிய விதமாக நாம் புரிந்து கொள்ள வேண்டும். வள்ளுவரும் ஊழ்கிற தலைப்பில் ஒரு அதிகாரத்தை வழங்கி இருக்கிறார். ஊழிற் பெருவலி யாவுள மற்றொன்று சூழினும் தான் முந்துரும் என்றெல்லாம் சொல்லி இருக்கிறார். ஊழை பற்றி மற்ற சமயங்களும் பேசுகின்றன. சைவம் மட்டுமல்ல, மற்ற சமயங்களும் ஊழ் பற்றி பேசுகின்றன. இளங்கோவடிகள் இயற்றிய சிலப்பதிகாரத்திலே கூட சிலப்பதிகாரம் சொல்ல வந்த 3 செய்திகள், அடிப்படை செய்திகள், சிலப்பதிகாரத்தினுடைய 3 மெசேஜஸ். அதில் முதலாவது அரசியல் பிழைத்தோர்க்கு அறமே கூற்றாவதுவும், 2வது உரைசால் பத்தினியை உயர்ந்தோர் ஏத்துவர், அது 2வது, 3வது ஊழ்வனை உறுத்து வந்து ஊட்டும் அப்படிங்கிறது 3வது. இந்த 3 அடிப்படையில் அந்த சிலப்பதி அதில் இந்த நம்முடைய புறச்சமயமாக இருக்கக்கூடிய அந்த புறச்சமய இலக்கியமாக இருக்கக்கூடிய இந்த சிலப்பதிகாரத்தில் ஊழ்வினை உறுத்து வந்து ஊட்டும்னார். யாரும் ஊட்டுறது தானா எப்படி வரும்? அது அங்கே சைலண்ட்டு. ஆனால் வினையின் பயன் வந்து சேரும், நிச்சயமாக வந்து சேரும். அதுவும் நம்மளும் மறுக்கலை, அது அவர்களும் மறுக்கவில்லை. ஊழ்வினையினுடைய பயனை யாராக இருந்தாலும் அனுபவிக்க வேண்டும். ஊழ் என்பது ஊழ்வினை என்றும் சொல்லப்பெறும். 9ஆம் தந்திரம் வந்த வரைக்கும் வந்தவங்களுக்கு நான் வினையை பற்றியெல்லாம் விளக்கமாக சொல்லணுமா என்ன? அதில் பிரிவு உண்டு, அது என்னென்ன பிரிவு எல்லாமே நமக்கு தெரியும். சஞ்சிதம், பிராரத்தம், ஆகாமியம் என்றெல்லாம் அதற்கு பெயர்கள். செய்கின்ற பொழுது வினைகள் தூலமாக இருக்கும். செய்து முடித்த பிறகு அது புண்ணிய பயனாக
அல்லது பாவத்தின் பயனாக அது சஞ்சிதமாக கிடக்கும். செய்கின்ற பொழுது அது நல்வினை தீவினை என்கிற நிலையில தூலமாக விளங்கும். எனவே இந்த தூலமாக விளங்கக்கூடிய இந்த நாம் செய்கிறது நல்வினை தீவினை, இது ஒண்ணுதான் தூலம். ஆனா இது போய் ஸ்டோர் ஆகிறது சூட்சமம். அது திரும்பவும் வரது இருக்கு பாருங்க, அதுவும் சூட்சமம். பிராரத்தமும் சூட்சமம். நமக்கு என்ன பிராரத்தம்ங்கிறது நமக்கு தெரியாது, அது ரொம்ப சூட்சமமா இருக்கும். எனவே தூலம் என்பது விருப்பு வெறுப்பினாலே நாம் செய்கிற நல்லது கெட்டது தான், அதுதான் தூலம். ஆகாமியம் மட்டும்தான் தூலம். அதனால செய்யும் போதே தெரியும். சூட்சமம் இருந்தால் நான் தெரியாமல் செஞ்சுட்டேன்னு சொல்லலாம். செய்யும் போதே தெரியும் இது நல்வினை இது தீவினை அப்படிங்கிறது செய்யும் போதே தெரியும். அப்ப அது தூலமாகத்தான் அந்த நல்வினை செய்யப்படுகிறது. ஆனாலும் கூட நம்ம செய்கிற நல்வினை தீவினைக்கு தூலமாக இருக்கிற பொழுது அதனுடைய பயன் சூட்சமமாக போகிறதுக்கு காரணம், அது உண்மையிலேயே அது நல்வினை தானா தீவினை தானான்னு தீர்மானிக்க வேண்டியது நம்ம இல்லை, அவரு. அதனால அதை சூட்சமமாக வச்சுக்கிட்டார். நமக்கு தெரியாது அது புண்ணியமாக போச்சா பாவமாக போச்சா எப்படிங்கிறது நமக்கு தெரியாது. அதை இறைவன் ஏன் அப்படின்னு கேட்டால், செய்கின்ற அந்த வினைக்கு எண்ணங்கள் கூடவே இருக்கிற காரணத்தினாலே, எண்ணமும் சேர்ந்தது தான் வினை. ஒரு செயலை செய்கிற பொழுது எண்ணமும் அதுக்கு ரொம்ப முக்கியம். என்ன எண்ணத்தில் செய்யப்படுகிறது அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம். அது அதனால அந்த எண்ணத்தை அறிந்தவன் சிவன் ஒருவன் தான், வேற யாருக்கும் தெரியாது. நான் என்ன நினைக்கிறேன்னு யாருக்கு என்ன தெரியும்? ரொம்ப இனிமையாக தான் பேசிகிட்டு இருப்பேன், மனசில் என்ன நினைக்கிறேங்கிறது இறைவனுக்கு தான் தெரியும். இனிமையாக அவர்கிட்ட கனிவாக பேசிக்கிட்டு இருப்பேன், மனசுக்குள்ளே எப்போ ஏமாறுவார் இவர் அப்படின்னு எதிர்பார்த்துக்கிட்டே இருப்பேன். அது இறைவனுக்கு தெரியுமில்ல. யார் தெரிஞ்சுக்கிறது அதை சொல்லுங்கள்? உண்மையிலேயே சொல்கிறேன், ஒருத்தன் இப்படி கெடுதல் நினைக்கிறானே, அந்த கெடுதலை அறிந்து அவனுக்கு உரிய அந்த தீர்ப்பை வழங்குவது யாராக இருக்க முடியும்? வெளியில் இருக்கவரா? உள்ளே இருக்கவர் தானே பண்ண முடியும். சாமி உள்ளே இருக்காருன்னு சொன்னால் அவன் சிரிக்கிறான், அதனால அவன் என்ன வேணாலும் நினைக்கலாம், நமக்கு ஒன்றும் வராதுன்னு நினைக்கிறான். அப்படி அல்ல. எண்ணாத எண்ணமெல்லாம் எண்ணி புண்ணாகி போனேன்னாரு. அப்ப எண்ணுகிற எண்ணத்துக்கெல்லாம் அவரு அந்த நல்வினை தீவினை அந்த இதை கொடுக்கிறார். எனவே ஊழ் என்று இங்கே பொதுவாக குறிப்பிடுவது பிராரத்தத்தை தான். பிராரத்தம் என்பது அனுபவிக்க வேண்டிய இன்ப துன்பங்கள், அதுதான் இப்ப பிரச்சனை. இந்த அனுபவிக்க வேண்டிய இன்ப துன்பங்கள் ஆகாமியத்துக்கு வித்து இடுகிறது. அதனால இந்த ஊழ் என்று சொல்லக்கூடிய ஒன்று, அதனை ஊழ்வினையை அனுபவிக்கிற பொழுது ஏற்படுகிற விருப்பு வெறுப்பு ஆகாமியத்தை அது ஏற்படுத்தி விடுகிறது, பிறப்பை அது இன்னும் ஸ்திரப்படுத்துகிறது. ஆகையினாலே இந்த ஊழ் என்பது பிராரத்தம் என்று சொல்லுவதனாலே எல்லாருக்கும் உண்டு, அத்தனை பேருக்கும் உண்டு. இன்னும் சொல்ல போனா உடம்பெடுத்து உடம்போடு இருக்கிறவர்கள் அத்தனை பேருக்கும் உண்டு. அப்படியானால் இந்த ஊழ் என்று சொல்லக்கூடியதை அருளாளர்கள் எப்படி சமாளிக்கிறார்கள், ஞானிகள் எவ்வாறு ஊழை எதிர்கொள்கிறார்கள் அப்படிங்கிறது தான் இப்போ இந்த சாப்டரில் அவர் பேசுறது. சாதாரணவங்க எப்படி ஊழை எதிர்கொள்கிறாங்கிறத பற்றி அவர் பேசலை. ஊழ் என்று சொல்லக்கூடியதை ஞானிகள் எவ்வாறு உடல் இருக்கிற வரைக்கும் அது இருக்கிற ஒன்றாக இருப்பதினாலே அவர்களுக்கு ரொம்ப கவனம் என்ன அப்படின்னா, ஆகாமியம் எதுவும் வந்துடக்கூடாது அப்படிங்கிறது. ஏன்னா அந்த சஞ்சிதத்தை நீக்கின ஒரு அடிப்படை என்னன்னு கேட்டால் ஆகாமியம் விளையாதுங்கிற அந்த அடிப்படையில் தான்.
ஆகாமியம் விளையாது அப்படிங்கிற அடிப்படையில் சஞ்சிதம் நீக்கப்பட்டுச்சு. இந்த ஆகாமியம் விளையுமானால் சஞ்சிதம் வந்து இப்போ எங்கள் இதுலெல்லாம் அவங்க என்ன பண்ணுவாங்க, கடன் சுமை அதிகமாக போச்சு அப்படின்னு சொன்னால் அது உண்மையான சில காரணங்கள் இருக்குது. ஆனாலும் இது வந்து டிமாண்ட் இருக்குது, டெக்னிக்கலாகவும் ஃப்ளா இல்லை, டிமாண்டும் இருக்குது, இது இந்த ப்ராடக்ட் செஞ்சால் இந்த கம்பெனி தேறி வந்துடும் அப்படின்னு சொன்னால் அப்போ அவங்க என்ன பண்ணுவாங்க, இதை நாங்கள் செய்கிறோம் அப்படின்னு சொல்லுகிற பொழுது அவங்க உங்களுடைய பழைய அந்த வட்டி கணக்கை எல்லாத்தையும் நாங்கள் தள்ளுபடி பண்ணுறோம், அது உங்களுக்கு சுமையாக இருக்க வேண்டாம், தள்ளுபடி பண்ணுறோம். ஆனால் எதிர்காலத்தில் டிஃபால்ட் வரக்கூடாது. நீங்கள் தவறாமல் வட்டியையும் முதலையும் கரெக்டாக கட்டிட்டு வரணும். இனிமேல் நீங்கள் இப்போ ஏற்கனவே இருக்கிறத நாங்கள் உங்களுக்கு தள்ளுபடி பண்ணுறோம், ஆனால் தள்ளுபடி பண்ணது தள்ளுபடி ஆகிடாது, பெண்டிங்கில் நிற்கும். நீங்கள் ஒருவேளை டிஃபால்ட் ஆகிடுச்சுன்னா திரும்ப அது லைஃபுக்கு வந்துடும். தள்ளுபடி பண்ணுமே அது தள்ளுபடி ஆகாது, திரும்ப வந்துடும். நீ இன்னொரு தடவை டிஃபால்ட் ஆனால் அந்த டிஃபால்ட்டு மட்டும்தான் உனக்கு பாக்கி நீ நினச்சிட்டு இருக்காத. டிஃபால்ட் ஆகி தவறுதலாகி சரியாக போகலைன்னா பழைய பாக்கியும் சேர்ந்துடும் இது திரும்ப. ஆனால் திரும்ப கரெக்டாக கட்ட ஆரம்பித்து கரெக்டாக போக ஆரம்பிச்சிருச்சுன்னா பழசு வேண்டாம், அப்படி தள்ளுவிடும் அப்படிம்பாங்க. அப்போ சஞ்சிதத்தை போக்குறதுனுடைய அடிப்படை நோக்கம் என்னன்னு கேட்டால், நீங்கள் ஆகாமியம் இல்லைங்கிற அடிப்படையில் அவர் எல்லா சஞ்சிதெல்லாம் போயிடுச்சுன்னு புதுசாக கணக்கு ஓப்பன் பண்ணாருன்னா என்ன வருது? புரியுது உங்களுக்கு? ஆகையினாலே இந்த ஆகாமியத்தை பற்றி ஏன் இவர்கள் அஞ்சுகிறார்கள் ஞானிகள் என்று சொன்னால், ஆகாமியம் வந்தால் அந்த ஆகாமியம் பிறப்பை ஏற்படுத்துமேங்கிற பயம் இல்லை, சஞ்சிதம் முழிச்சுக்கும் வந்துடும். சஞ்சிதம் வந்துருச்சுன்னா திரும்பவும் பிறப்புகள் தொடரும். அந்த கணக்கு நீங்கள் அதை புரிந்து கொள்ள வேண்டும். அதான் அழகாக சொல்லுவார், பொன்னும் மெய்ப்பொருளும் தருவானை, போகமும் திருவும் புணர்ப்பானை, பின்னையன் பிழையை பொறுப்பானை, பிழையலாம் தவிர பணிப்பானை. பிழையை பொறுத்தல் என்பதற்காக மேற்கொண்டு பிழை செய்ய மாட்டாய் என்கிற உறுதிப்பாட்டிலே, அப்படித்தான் அதுக்கு அந்த பொருள் எடுத்துக்கொள்ள வேண்டும். பின்னையன் பிழையை பொறுப்பானை, பிழையலாம் தவிர பணிப்பானை. பின்னையன் பிழையை பொறுப்பானை, சஞ்சிதத்தை எல்லாம் நீக்கி பிறப்பை நீக்குகிறவன். பிழையலாம் தவிர, இனி மேற்கொண்டு பிழைகள் தவிர்க்க வேண்டும் என்று பணிப்பானை. பணிப்பானை என்றால் நெறிப்படுத்துகிறவனை, நெறிப்படுத்துவான். இனிமே பழசை பற்றி கவலைப்படாது, அது ஒன்றும் பண்ணாது, ஒன்று நான் பார்த்துக்கிறேன். ஆனால் இனிமே அது புரியுது உங்களுக்கு? அதே தான். அப்போ இந்த ஞானிகள் ஏன் ஆகாமியத்து மேலே அவ்வளோ கவலைப்படுவாங்கன்னா அதனால தான். ஆகாமியம் பிராரத்தத்தினால விளையும். ஆகையினாலே இங்கே உடல் அந்த இருக்கிற வரைக்கும் பிராரத்தம் உண்டுங்கிற காரணத்தினால இந்த பிராரத்தத்தை அவர்கள் எப்படி எதிர்கொள்கிறார்கள் ஞானிகள் என்பதைத்தான் இந்த ஊழ்கிற பகுதியில் விளக்குகிறார். அப்போ ஞானிகள் இந்த உடம்பு இருக்கிற வரைக்கும் மெய்யுணர்வு பெற்ற பிறகும் கூட உடம்பு இருந்துகிட்டு இருக்கு. அதாவது அவர்கள் துரியாதீதம் போய் ஆனந்த அனுபவம் பெறுகின்ற பொழுது அந்த சாக்கிராதீதத்தில், அதாவது அதீதத்திலே இருந்து திரும்ப சாக்கிரத்திற்கு வருகிற பொழுது இந்த பிராரத்தம் வரும். இன்னும் சொல்ல போனால் இந்த பிராரத்தத்தை கழிப்பதற்காகவே அவர்கள் சாக்கிரத்திற்கு வருவார்கள். அப்ப அவர்களுக்கு இது ரொம்ப கவனமாக அதனை கழிக்க வேண்டும். இல்லைன்னா
ஆகையினாலே அவர்கள் மெய் அருளிலே சலிப்பின்றி நிற்பார்கள். சலிப்பு இன்றி நிற்றல்ங்கிறது ஒரு பெரிய விஷயம். நம்ம இப்போ ஒரு ஒரு பெரிய வழிபாடு, ஒரு பெரிய சமாச்சாரம் இதெல்லாம் முடிச்சதுக்கப்புறம் என்ன தெரியுங்களா, நீங்கள் உடனே நமக்கு பொதுவாக சொல்கிறேன், உடனே ஒரு ரிலாக்ஸேஷன் தேவைப்படும். அது என்னது இது ரிலாக்ஸேஷனு? இப்போ இது வரைக்கும் ஏதோ ஒரு பெரிய வழிபாடு நிகழ்ச்சி, ஒரு பெரிய தெய்வ சம்பந்தமான நிகழ்ச்சி நிகழ்ந்தாச்சு, எல்லாம் முடிஞ்சிச்சு. அப்போ ஏதாவது கொஞ்சம் ரிலாக்ஸேஷன் அப்படின்ட்டு லௌகீகமாக இறங்கும். இந்த லௌகீகத்தில் இறங்குறதுங்கிறது ஏன் அப்படின்னா, 2 நாள் முழுக்க கோயில் அது இதுன்னு சுற்றியாச்சுங்க, இப்போ தான் வேலையை கவனிக்கணும், சொந்த வேலையை அப்படின்னு கவனிக்க ஆரம்பிக்கிறாங்க, லௌகீகத்தில் இறங்குறாங்க. இல்லை அதுலேயே ரொம்ப ஆழமாக இருந்தவங்க அப்படியே கொஞ்சம் சரி கொஞ்சம் டிவி பார்த்தா என்ன, கொஞ்சம் அது பார்த்தா என்ன, இது பார்த்தா என்ன அப்படின்ட்டு அதில் போகிறாரு. இது என்ன காரணம்? சலிப்பினால் வருவது. மெய் உணர்வு கொண்டவர்கள் இந்த சலிப்பு வாராமல் பார்த்து கொள்வார். இந்த சலிப்பு என்ற ஒன்று இருக்கு பாருங்க, அதுதான் நம்ம நோட் பண்ணியிருக்கவே மாட்டோம். நோட் பண்ணியிருப்போம், அது சலிப்பா நோட் பண்ணியிருக்க மாட்டோம், அது ரிலாக்ஸேஷன் நோட் பண்ணியிருப்போம். அதை கொஞ்சம் அதிலிருந்து விலகி நிற்பது, அதை ஒரு ஓய்வாக கருதி இருப்போம். என்ன எப்போ பார்த்தாலும் திருமுறையா, எப்போ பார்த்தாலும் பாட்டா, எப்போ பார்த்தாலும் சாமி சம்பந்தமா அப்படின்னு எண்ணுகிற பொழுது, ஆமாம் எப்போ பார்த்தாலும் தான், அது எப்போ பார்த்தாலும் தான் இருக்கணும். அதில் இல்லைன்னா அது அப்புறம் என்ன பிரயோஜனப்படுங்கிற. அதனால் ஞானிகள் சலிப்பின்றி நிற்பர் என்று சொல்லுவார்கள். அதை நீங்கள் கவனமாக மனசில் வச்சுக்கணும், ஞாபகத்தில் வச்சுக்கணும். சலிப்பின்றி நிற்றல் அப்படின்ட்டு. இன்னும் சொல்லப்போனால் அவர்களுக்கு அந்த அதீதத்திலிருந்து சாக்கிரத்துக்கு வருகிற பொழுது அவர்களுக்கு அந்த ஒரு தயக்கம், மயக்கம், அச்சம், பயம் எல்லாம் இருக்கும். இதை சரியா புரிஞ்சுக்கணும்னா திருவாசகத்தை சரியா படிக்கணும். திருவாசகம் ஞான சலிப்பு வாராமல் செய்வது திருவாசகம். திருவாசகத்தை ஓதிக்கொண்டே இருக்கணும், வச்சுக்கிட்டே இருக்கணும், பேசிக்கொண்டே. என்னன்னா அதுதான் சாதனம், சலிப்பு வாராமல் இருப்பதற்கான சாதனம். அது அதை விட ஒரு சிறந்த சாதனம் இல்லை. அப்படி ஒரு அற்புதமான சாதனம் திருவாசகம். அதில் பார்த்தீங்கன்னா அவருடைய அந்த துடிப்பு, அவருடைய அந்த நாட்டம், நோக்கம், முயற்சி எல்லாமே நல்ல தெளிவாக பார்த்தா, எக்காரணத்தை முன்னிட்டும் ஞான சலிப்பு நிகழாமல் பார்த்து கொள்ள வேண்டும் என்பதில் அவர்கள் அதில் இருப்பார்கள். எனவே மெய்யுணர்வு பெற்றவர்கள் அந்த சலிப்பின்றி அந்த மெய்யுணர்விலேயே உரைப்பாக நிற்பார்கள். அப்படி நிற்கிற பொழுதுதான் ஊழை எதிர்கொள்ள முடியும். ஊழை எதிர்கொள்வது என்பது என்னன்னு கேட்டிங்கன்னா, பிராரத்தங்கிறது தாக்குறது உயிரை தாக்குறது இல்லை, அது உடம்பின் வழியாகத்தான் உயிரை தாக்கும். அது நேராக உயிரை தாக்காது. அது நேராக உயிரை தாக்குவதில்லை. அது உயிரை உடல் வழியாக தாக்கும். எனவே இந்த உடல் வழியாக இது தாக்குகிற பொழுது உயிர் நல்ல தெளிவாக நாம்
பார்த்தோம் என்று சொன்னால், பிராரத்தம் உடல் அளவாக கழிதல், உடல் அளவாக அது கழிந்து போதல் பிராரத்தம். உடலளவாக கழிந்து போதல் நம்ம படிச்சிருக்கோம். அது உயிரளவாக இல்லாமல் உடலளவாக கழிந்து போதல் அப்படின்னுட்டு ரொம்ப நுணுக்கமா ஒரு செய்தி. இந்த இடத்துல தான் நம்ம அந்த செய்தியை பார்க்கணும். இப்போதைக்கு சஞ்சிதத்தினால ஆபத்து இல்லை, நமக்கு இப்போதைக்கு சஞ்சிதத்தினால ஆபத்து இல்லை. ஆனால் இப்போதைக்கு நமக்கு ஆகாமியத்தினால ஆபத்து இல்லை. அது முதிர்ந்து வரும், அது வரும், செஞ்சிட்டோம், அது முதிர்ந்து வரும், அது போயிட்டு வரும். நமக்கு ஆஸ் ஆன் டேட் இப்ப நமக்கு பிரச்சனை என்ன அப்படின்னு கேட்கிற பொழுது, இந்த பிராரத்தம் என்று சொல்லக்கூடிய அந்த வினையின் பயன்தான் நமக்கு யோசிக்க வேண்டிய ஒன்று. எனவே இந்த பிராரத்தம் என்று சொல்லக்கூடிய இந்த வினையின் பயன் இன்பத் துன்பமாக நமக்கு வருகிறது, இன்பத் துன்பமாக நமக்கு வருகிறது பிராரத்தம். நமக்கு என்ன, ஞானியா இருந்தாலும் அப்படிதான் வரும். ஞானிகளாக இருந்தாலும் அப்ப நல்லா நமக்கு தெளிவாக தெரிந்து கொள்ள வேண்டும். முந்தைய பிறப்புல ஞானியா இருக்கிறவங்க தான் இந்த பிறப்புல ஞானியா இருப்பாங்கன்றதுக்கு கண்டிஷன் கிடையாது, கட்டாயம் கிடையாது. முந்தைய பிறப்புல ஒரு சாதாரணமா இருந்து கூட இந்த பிறப்புல மிகப்பெரிய ஞானியாக போருவதற்கான வாய்ப்பு உண்டு. முந்தைய பிறப்புல உயர்ந்த பசு புண்ணியங்கள் செய்தவர்கள் இந்த பிறப்புல பதிபுண்ணியமாக பலவற்றை செய்வதற்கு வாய்ப்பு கிட்டும். ஆகையினாலே அதனை வைத்து நாம் சொல்ல முடியாது. இப்ப நம்ம இந்த ஊழ் என்று இவர் இங்கே குறிப்பிடுவது பிராரத்த வினை. பிராரத்த வினையை நம்ம டேக்கிள் பண்ண தெரிஞ்சுக்கிட்டோம்னா அது மிகப்பெரிய ஒரு சிக்கலை நமக்கு நீக்கிவிடும். ஞானிகள் என்ன செய்யறாங்கன்னு சொல்றார். ஞானி ஒரே ஒரு நுட்பத்தை அவரு குறிப்பிடுகிறார். ஒரு நுட்பம் என்னன்னு கேட்டா, இந்த ஊழ் உடம்பை தாக்கிய வழியாக உயிரை தாக்குகிறது. ஊழ் என்பது, பிராரத்தம் என்பது எப்படி என்று கேட்டால், அது முதலிலே உடலை தாக்குகிறது. உடலை தாக்குகிறதுன்னா தூர உடல், சூக்கும உடல் எல்லாத்தையும் தான், அந்த கரணம் முதற்கொண்டு மனசை தாக்குது. அதை தாக்கி அது வழியாகத்தான் உயிரை தாக்குகிறது. அப்ப இதுக்கு அந்த ஊழை தாக்கி அந்த உடம்பை தாக்கி உயிருக்கு போக வேண்டும் என்று சொன்னால் அதுக்கு ஒரு முக்கியமான லிங்க் இருக்கு. அந்த லிங்க் வழியாத்தான் அது போகும். உடம்பை தாக்கிட்டு அடுத்ததா உயிருக்கு போகும்போது அதுக்கு ஒரு லிங்க் வேணும் இல்ல. அந்த லிங்க் வேற ஒண்ணும் இல்லை, உடம்பையே தானாக நினைக்கின்ற உயிர். இப்ப உடம்பை தானாக நினைக்கின்ற உயிரும் உடம்பு தன்னுடையது என்று நினைக்கின்ற உயிரும் உடம்பே தான் என்று நினைக்கின்ற உயிரும் அப்படி இருக்கிற பொழுது அந்த ஒரு பற்றுதான் உடலை பற்றி உயிரை பற்றுவதற்கு லிங்க். வேற லிங்கே கிடையாது. இல்லைன்னா உடம்பை பற்றி கொண்டு அது உயிருக்கு போவதற்கு அந்த துன்பம் அல்லது அந்த இன்பம் ரெண்டும் உயிரை போய் சேருவதற்கான வாயில் எதுன்னு கேட்டா அதுதான் சூட்சமமாக உயிர் கொண்டிருக்கக்கூடிய பற்று. அந்த பற்றை கட் பண்ணிட்டா, அந்த பற்றை நீக்கினோம்னா லிங்க் கட் ஆயிடும். லிங்க் கட்டாச்சுன்னா
வினைப்பயன் உடல் ஊழாய் கழியும். அதான் உடல் ஊழாய் கழியும். அது உயிர் ஊழாய் கழியாமல் உடல் ஊழாய் கழியும். சுலபமா சொல்லிட்டோம். ஆனால் இந்த உடல் ஊழாய் கழிதல் என்பது உடலை தனக்கு வேறாக பார்க்கின்ற ஞானிகளினுடைய மெய்யுணர்வு. எனவே எக்காலத்திலும் அவர்கள் உடம்பை தனக்கு வேறாக கருதுகின்ற காரணத்தினாலே அந்த கருத்து எவ்வாறு அவர்களுக்கு நிலைக்கும்? அதில் முக்கியம். ஒன்றை நான் நினைக்கிறேன், அது எனக்கு நிலைக்க வேண்டும் என்று சொன்னால் அந்த கருத்தை அந்த நினைவை நான் உணர்வாக பெற வேண்டும். ஒரு செய்தி தெரிந்து கொண்டு அந்த செய்தியினால பயனடைய முடியாது. அந்த செய்தி நமக்கு உணர்வாகணும். அந்த செய்தி உணர்வாவது தான் அந்த செய்தியினுடைய பயனை நமக்கு கொடுக்கும். இப்ப செய்தி என்ன தெரிஞ்சு போச்சு? உயிருக்கு இந்த உடம்பு வேறாக தெரிய வேண்டும். இது செய்தியை படிச்சவன் வந்துருமா? செய்தியினால உண்மையிலேயே உயிருக்கு அந்த உணர்வு வரணும். செய்தியை உணர்வாக அது பெற வேண்டும். அப்படி அந்த செய்தியை உணர்வாக தருகின்றவர் தான் குருநாதர். எனவே குருவின் மூலமாகத்தான் செய்திகளை உணர்வாக சீடன் பெறுகிறான். இல்லாட்டி அதனாலதான் குரு வேணுங்கிறதுக்கு காரணம் என்னன்னா, இல்லாட்டி வெறும் செய்தியாவே இருக்கும். அதை எத்தனை விதமாக படித்தாலும், எத்தனை விதமாக நோக்கினாலும், எத்தனை விதமாக ஆராய்ந்தாலும் அது செய்தி உணர்வாக மாறுவது என்பது சிவத்தால் மட்டும்தான். சிவன்தான் குரு. அதுக்காகத்தான் குரு வருது. எனவே இந்த செய்தியை ஞானிகள் எவ்வாறு தனக்கு வருகின்ற பிராரத்த வினைகளை ஊழை அவர்கள் கழிக்கின்றார்கள், எப்படி அதனை நீக்கிக் கொள்கின்றார்கள், ஏன் பிராரத்தத்தை நீக்கிக் கொள்வதில் அவ்வளவு கவனம் என்று கேட்டால், பிராரத்தம் என்பதிலிருந்து தான் ஆகாமியம் விளைகிறது. ஆகாமியம் விளையுமானால், ஆகாமியம் விளைந்து போய் சேருமானால் பழைய சஞ்சிதமும் உயிர் பெற்று எழும். பழைய சஞ்சிதமும் உயிர் பெற்று எழும். இதைத்தான் இப்ப நமக்கு இந்த பாடல்கள்ல சொல்லுகிறார் சாமி. அதை நாம இப்பொழுது நான் ஒரு செய்தி உங்களுக்கு சொன்னேன். அந்த முக்கியமான செய்தி, அதை நாம அதை குறித்து வைத்துக் கொள்ள வேண்டும். என்னன்னு கேட்டா, மெய் உணர்விலே நமக்கு எக்காலத்திலும் சலிப்பு வருதல் கூடாது. ஞானிகளுக்கு வராது, அது வேற விஷயம். ஆனா நமக்கு அதைத்தான், அந்த சலிப்பு வராமல் இருக்கிறதான் சுந்தரமூர்த்தி சாமி நீள நினைந்தடியேன்னார். நீள நினைதல் என்பது என்ன என்று கேட்டால், ஞான சலிப்பு இல்லாமல் இருத்தல். வேற சலிப்பு வந்துவிடக்கூடாது. எந்த காரணத்தை முன்னிட்டும், எக்காரணத்தை முன்னிட்டும் சலிப்பு என்று சொல்லக்கூடிய அந்த சலிப்பு நிலை வாராமல், அதுதான் பன்னெண்டாம் சூத்திரம் சொல்லும்போது சொல்லுவார். ஏன் மாலநேயம் அழிந்தவர் வேடமும் ஆலயம் தானும் அரணென தொழ வேண்டும் என்றால், ஞானிகள் சலிப்பின்றி நிற்பதற்காக. செம்மலர் நோந்தாள் சேரலொட்டா அம்மலம் கழி அன்பரோடு மரி மாலர நேயம் மலிந்தவர் வேடமும் ஆலயம் தானும் அரணென தொழு. அரணென தொழு. தொழுக ஏவலாகவும் அதை எடுத்துக்கொள்ளலாம்.
தொழுமே அப்படின்னா தொழுங்கள், தொழுமின் என்று கூட அதுக்கு பொருள். ஆகையினால இந்த ஒரு அடிப்படை உண்மை அவங்களுக்கு மட்டும் இல்லை, ஞானிகளுக்கு மட்டும் இல்லை, நம்மளும் அந்த ஞான சலிப்பு என்பது இல்லாமல் அந்த தொடர்ச்சியாக இருக்கக்கூடிய அந்த அன்பு எங்கேயும் அது விடுபட்டு போகாமல் அதனை என்ன அளவிலாவது தொடர்ச்சியாக அதனை வைத்துக்கொண்டே இருக்க வேண்டும். அந்த எண்ண அளவில் அதை தொடர்ச்சியாக வைத்து கொண்டு இருக்கிற பொழுது வருகிற அந்த பயன்பாட்டை அவர்கள் தான் அனுபவிப்பார்கள். அதுதான் அவர்களுக்குத்தான் அது தெரியும். அந்த எண்ணத்தில் அது தொடர்ச்சி, பிறகு செயலில் தொடர்ச்சி, பிறகு மொழியில் தொடர்ச்சி என்று சொல்லக்கூடிய இந்த தொடர்ச்சி சலிப்பில்லாமல் நிற்கின்ற இந்த நிலையிலே நமக்கு அந்த இப்போ வாரியார் சாமி போன்றவர்கள் எல்லாம் தினம் பேசுவாங்க. தினம் ஏன் பேசுகிறாங்க அப்படின்னா ரொம்ப பேர் நினைப்பாங்க, ரொம்ப மக்கள் கேட்கணும் கொள்ளணும் அவங்கெல்லாம். அது ஒரு பக்கம், எல்லா மக்களும் பயனடையணும். அதை விட பெருசு என்னன்னு கேட்டால் தனக்கு ஞான செழிப்பு வராமல் இருக்க வேண்டும். தான் அந்த விஷயத்தில் விடுபட்டு போகாமல் இருக்க வேண்டும். அதனால அந்த தொடர்ச்சியை ஏற்படுத்தி கொண்டே இருக்க வேண்டும். அது எக்காரணம் பற்றியாவது அந்த தொடர்ச்சி, கண்டினியூட்டி, அதுல அந்த ஞான தொடர்ச்சி, அதுதான் சலிப்பை ஏற்படுத்தாது. அந்த ஞான சலிப்பு அதுதான் ரொம்ப முக்கியமா கருத வேண்டிய ஒன்று. அதை நாமும் அதை கவனமாக கொள்ள வேண்டும். அதை சொல்லுகிறார். எனவே குருநாதருடைய அந்த உபதேசம்தான் செய்தியை உணர்வாக மாற்றுகிறது. அதனால இந்த செய்திகளின் அடிப்படையில் பாடல்களை சொல்லுகிறார். இப்போ முதல் பாடலை பார்ப்போம். செத்தில் என் சீவில் என் செஞ்சாந்து அணியில் என் மத்தகத்தே ஒளிநாட்டி மறிக்கில் என் வித்தக நந்தி விதிவழி அல்லது தத்துவ ஞானிகள் தன்மை குன்றாரே. செத்தில் என் சீவில் என், செத்தா என்ன ஜீவிச்சா என்னங்கிற மாதிரி அது பொருள் இருக்கும். அது அப்படி அந்த பொருள் இல்லை. அது செத்தில் என் சீவில் என் செஞ்சாந்து அணியில் என் மத்தகத்தே ஒளிநாட்டி மறிக்கில் என். இந்த உடம்ப செதுக்குனா தான் என்ன, இதை செதுக்குனா தான் என்ன, கத்திய வச்சு செதுக்குனா தான் என்ன, இல்ல சீவுனா தான் என்ன. செதுக்கிறதுங்கிறது ஆழமா, சீவுதுங்கிறது மேலோட்டமா. சீவுனா தான் என்ன, இல்ல செதுக்குனா தான் என்ன. இல்லைன்னா மேல உச்சியில எடுத்து ஒரு உளிய வச்சு உளி நாட்டி மறிக்கில் என். எது செஞ்சாலும் ஞானிகளுக்கு வழி தெரியாது. அதாவது அந்த உச்சத்தை சொல்லுகிறார். இந்த உச்சத்தை சொல்றதுனால எக்ஸ்ட்ரீமை சொன்னா அதுக்கு கீழே இருக்கிறது எல்லாம் அந்த துன்பங்கள் அர்த்தம். அது எக்ஸ்ட்ரீமை மீன் பண்ணல அவரு. எக்ஸ்ட்ரீமா இருக்கக்கூடிய அதை சொன்னால் அது மாதிரி கீழே இருக்கக்கூடிய பல துன்பங்கள். செத்தில் என் சீவில் என் மத்தகத்தே ஒளி நாட்டி மறிக்கில் என். இல்லைன்னா செவ்விய சாந்து சந்தனத்தை எடுத்து மேலையெல்லாம் அப்படியே பூசி விட்டு குளுமை ஏற்படுத்தினால்தான் என்ன, எல்லாமே ஒண்ணுதான். இதுக்கு நேர் மாறானது செஞ்சாந்து அணிதல். செத்தில் என் சீவில் என் செஞ்சாந்து அணியில் என் மத்தகத்தே ஒளி நாட்டி மறிக்கில் என்.
வித்தக நந்தி விதி வழி அல்லது தத்துவ ஞானிகள் தன்மை குன்றாதே. தத்துவ ஞானிகள்னா மெய்யுணர்வு பெற்ற ஞானிகள். அவர்கள் உடம்புக்கு என்னதான் நிகழ்ந்தாலும் தான் என்ன, எப்படி இன்பம் வந்தா என்ன, துன்பம் வந்தா என்ன, அப்படின்னு அவர்களால் இருக்க முடிஞ்சதுக்கு என்ன காரணம்னா, அவர்கள் உடம்பை பற்றுவதை விட்டு என்னைக்கு குருநாதர் வந்தாரோ அவரையே பற்றி கொண்ட காரணத்தினால. வித்தக நந்தி விதி வழி அல்லது, நான் என்னுடைய குருநாதராக இருக்கக்கூடிய நந்தியம்பெருமான் எனக்கு சொன்ன அந்த விதிமுறை நெறிமுறை, நீ உடம்பல்ல, உன்னுடையதல்ல கருவி கரணங்கள், அது உனக்கு இயல்பானவையும் அல்ல, அது தற்காலிகமாக உனக்கு தரப்பெற்றவை. அதுக்கு வரதெல்லாம் எதுக்கு நீ வாங்கிட்டு இருக்கிற? அதுக்கு வரது நீ எதுக்கு வாங்குற? அது வாங்கிட்டு போகுது. அது வாங்குறதெல்லாம் நீயும் வாங்கிக்கிட்டு எதுக்கு அவஸ்தைப்படுற? அது என்ன பண்ணிச்சோ அது வருது, நவுந்துக்க. அது பாட்டுக்கு வாங்கிட்டு அது பாட்டுக்கு அவஸ்தைப்பட்டு விட்டோம். நீ நவுந்துக்க, நீ இப்படி வா, நல்லா தான் இருக்கு இல்லையா? உடம்புக்கு வருதுயா, வந்துட்டு போகுது, அது பாட்டுக்கு அது வருது. நீ ஏன் அங்க போய் நின்று உடம்புக்கு வர்றது எல்லாத்தையும் என்கிட்ட கூட ஏன்ட்ட கூட நீ எதுக்கு வாங்குற? நீ இப்படி வா. எப்படி வரணும்? நீ வந்து பற்ற வேண்டியது என்ன? என்ன பற்றிக்கோ, நான் சொன்னது விஷயத்தை பற்றிக்கோ, அதுல நில்லு. அப்படி அதிலேயே நீ நிற்பாயே ஆனால், அந்த விஷயத்திலேயே நின்று கொண்டிருப்பாயே ஆனால், எப்படி உனக்கு அந்த துன்பம், அந்த உடலுக்கு துன்பம் வராமல் போகாது? வரும், ஆனா உன்னை வந்து சேராது. நீ லிங்கை கட் பண்ணிட்ட. உடம்புக்கும் அந்த உயிருக்கும் இருக்கக்கூடிய லிங்க் என்ன? அது பற்று தானே. இது என் உடம்பு, இதுக்கு வர இன்பம் எனக்கு, இதுக்கு வர துன்பம் எனக்கு அப்படின்ட்டு அவ்வளவு பாசம் உனக்கு உடம்பு மேல. படு, பாசம் வச்சிருந்தா படு, அனுபவி. இன்பத்துள் இன்பம் விளையாதான், துன்பத்தில் துன்பம் உறுதல் இலன் அப்படின்னாரு வள்ளுவர். ஆகையினால இது வந்து ரொம்ப கடினம் இல்லை, கடினம் மாதிரி தெரியும், கடினம் மாதிரி தெரியும். எனவே ஞானிகள் என்ன செய்வார்கள்? ஏன் அதை துன்பத்திலிருந்து இன்பத்திலிருந்து விலகி நிற்கணும்? அப்படியே நின்றுட்டாதான் என்ன? அந்த இன்பத்தையும் துன்பத்தையும் பொறுத்து கொண்டால்தான் என்னன்னா, இன்பத்தையும் துன்பத்தையும் பொறுத்து கொள்ளுகிற பொழுது என்ன ஆகும்னா, அந்த இன்ப துன்பத்தை அனுபவிக்கிற பொழுது ஆகாமியம் விளைஞ்சிரும். அந்த ஆகாமியம் விளைஞ்சதுன்னா திரும்பவும் பழைய லெட்ஜர்லாம் எடுத்துட்டு வந்துடுவாங்க. இதுவரைக்கும் வேவ் பண்ணியிருந்தது, வேண்டான்னு சொன்னது, தூக்கி போட்டது எல்லாமே இருப்பா, கணக்கு இன்னும் முடியலப்பா, அதெல்லாம் எடுத்துருவாப்பா, திரும்ப தூசி தட்டி எடுத்துட்டு வந்து வச்சிருவாங்க. சஞ்சீதம் போயிடுச்சு குருநாதர் வந்த உடனேன்னா எப்பன்னா, நான் திரும்பவும் சொல்றேன், ஆகாமியம் சரியில்லாமல் சஞ்சீதம் போகாது. ஆகாமியத்தை சரி செய்யாதவர்களுக்கு சஞ்சீதம் போகிறதுக்கு வாய்ப்பே கிடையாது. ஆகாமியத்தை, அதாவது வாட் ஐ டூ ஷுட் பி ரைட்டு, வாட் ஐ திங்க் ஷுட் பி ரைட்டு, வாட் ஐ டாக் ஷுட் பி 100% கரெக்ட். யூ ஷுட் பி ரைட் ஆன் இன் ஆல் சென்சஸ். எல்லா விதத்திலையும் நாம் வந்து இந்த ஆகாமியத்தை கேர்ஃபுல்லாக கவனிச்சுக்கணும். யாருக்கும் கெடுதல் நினைக்காது இல்லையா? ஒருத்தருக்கும் தீங்கு நினைக்காதேன்னாரு. ஒருத்தருக்கும் எந்த விதமான தீங்குமே நினைக்காத, எந்த தீங்குமே நினைக்காத. அப்ப இத தாட்ஸு, ஸ்பீச்சு, டீடு எல்லாமே நாம் செய்கிற செயல்கள் எல்லாவற்றையுமே ஆகாமியத்தை நம்ம கரெக்ட் பண்ணிக்கணும். ஆனால் அப்படி ஆகாமியத்தை கரெக்ட் பண்ணிக்கணும்னு நமக்கு தோணுது. அது அது அவ்வளவு சுலபமானு கேட்டால் அது அவ்வளோ சுலபம் இல்லை. திரும்பவும் சொல்கிறார் அதைத்தான், ஆகாமியத்தை சரி பண்ணு, திங்க் ரைட்டு. அடுத்த பாட்டு அதுதான் சொல்றார். அதுக்குத்தான் என்ன சொல்றாருன்னா, ஆகாமியத்தை நீ சரி பண்ணணும்னா பிராரத்தத்தை நீ ரொம்ப ஜாக்கிரதையா டீல் பண்ணு.
பிராரத்தத்தை நீ ஜாக்கிரதையாக டீல் பண்ணேன்னா நீ ஆகாமியத்தை பற்றி கவலையே பட வேண்டாம். ஆகையினாலே அந்த லிங்க்கு உடம்புலேருந்து உயிரை போய் பற்றும். துன்பம் நேராக உயிருக்கு வராது. துன்பம் ஒரு சூடு வருதுன்னு வச்சுங்க, அந்த சூடு ஒரு சுடு சொல்லுன்னே வச்சுங்க. ஒரு சுடு சொல் சொல்கிறாங்க, அது எங்கே வரும்? அது முதல்ல காதுக்கு தானே வருது. முதல்ல காது தான் ரிசீவ் பண்ணுது, அடுத்தது மனம் ப்ராசஸ் பண்ணுது, அதுக்கப்புறம் அது புத்தி வழியாக போகுது, அப்புறம் சித்தத்துக்கு வழியாக போய் புருடனுக்கு போய் சேருது. ரூட் இப்படி தானே, இப்படி தானே போகுது. முதல்ல அது உடம்பு வழியாக தானே போகுது. உடம்பு வழியாக போய் கடைசியில் உயிரினுடைய அறிவுக்கு உயிருக்கு போய் சேருகிற பொழுது லிங்க்கு கட்டாயிருந்தா, பற்று லிங்க்கு கட்டாயிருந்தா உயிருக்கு போகுமா? உதாரணமாக தூங்கிட்டு இருக்கும்போது திட்டுறான், சுடு சொல்கிறான், உயிரை அவஸ்தைப்படுமா? ஏன் என்ன இப்படி திட்டுறேன்னா கேட்கும். இல்லை பாராட்டி பேசுகிறான்னு வச்சுங்க, தூங்கும்போது உடனே மகிழுமா? ஏன்? காது இருக்கே, எல்லாமே இருக்கே, உயிருக்கு போய் சேரல, லிங்க்கு கட் ஆயிடுச்சு. அதையே நீ கட் பண்ணக்கூடாதுன்னு கேட்குறார் விழிப்பு நிலையிலேயும். அதுக்கு அந்த உணர்வாக தருகிறவர். இதுக்கு வேற வழியே கிடையாது குருநாதரை விட்டா அப்படிங்கிறார். அதுக்கு தான் எனக்கு நந்தி வித்தக நந்தி விதி வழி அல்லதுன்னா அதை தவிர்த்து வேற வழி கிடையாது. அதனாலதான் குரு வராரு சஞ்சிதத்தை போக்குறாருங்கிறத. குரு வருகிற பொழுது குருவையே பற்றி கொண்டு, குரு வடிவத்தையே பற்றி கொண்டு, குரு வடிவத்திலேயே நின்று, குரு உபதேசத்திலேயே நிற்க 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 உடம்புக்கும் உயிருக்கும் இருக்கக்கூடிய லிங்க்கு கட்டாயிடும். நினப்பிலேயே, நனவு நிலையிலேயே கட்டாயிடும். அதை காட்டுறதுக்குத்தான் குருஞான சம்பந்தர் தீப்பந்தத்தை வைத்து கொண்டு நிற்கிறார். மழை சோன்னு கொட்டுது, உள்ள போயிட்டாரு குருநாதர். ஆனா குருநாதர் உள்ள போயிருக்கலாம், அவர் உடம்பளவுல உள்ள போயிருக்கலாம். ஆனா அந்த மாணவனுக்கு அவர் அங்கதான் நிற்கிறார், அங்கதான் இருக்கிறார் குருநாதர். மழை சுத்தி பெய்யுது, அந்த கையில பிடிச்சிருக்கிற அந்த தீப்பந்தம் அணையல, அவரும் நினையல. நடந்தது தானே, நிகழ்ந்த நிகழ்வு, கற்பனை இல்லை, கதை இல்லை, நடந்தது. இந்த அதிசயம் அந்த அந்த சீடனுக்கு அந்த குருவினாலே நிகழ்ந்து. அப்ப இது என்ன சான்று அப்படின்னு கேட்டா, குருவையே சிந்தித்து கொண்டு இருக்கக்கூடிய சீடனுக்கு பிராரத்தம் விளையல, அந்த நீர் தாக்கம் வரல, எதுவுமே நிகழல. அப்ப இதுதான் வழி என்று சொல்லுகிறார். வித்தக நந்தி விதி வழி அல்லது தத்துவ ஞானிகள் தன்மை குன்றாரே. தன்மை குன்றாரேன்னா சலிப்படைய மாட்டார், ஞான சலிப்பு அடைய மாட்டார். தத்துவ ஞானிகள்லாம் மெய் ஞானிகள் அர்த்தம். அந்த இடத்துல தத்துவங்கிறது நம்ம தத்துவங்களை குறிக்காது. அது தத்துவம் என்பது அவர்களுக்கு அங்கே குறிப்பது மெய்ஞானிகள். ஞானிகள் ஞான நிலையில் சலியார். தத்துவ ஞானிகள் தன்மை குன்றாரே. அவர் குரு உபதேசித்த அந்த உபதேச மொழியிலேயே நிற்பார்களே தவிர அவர்கள் அதனின்றும் பிறழ மாட்டார்கள். தன்மை குன்றுதல் என்பது குருவை விட்டு விலகுதல். குரு உபதேசத்திலிருந்து விலகிய மறு வினாடியே, குரு உபதேசத்தினுடைய எண்ணத்திலிருந்து மீண்ட மறு வினாடியே உடல் பற்று வந்துடும். வித்தக நந்தி, வித்தக நந்தி என்று சொன்னால் சதுரப்பாடு. ஒண்ணுமில்லாத மண்ணை பொன்னாக்கினாரே என் குருநாதர். வித்தக நந்தி விதி வழி அல்லது, விதினா அவர் நந்தி காட்டிய, நந்தின்னு அவர் சொல்றாரு, அவருடைய குருநாதர் அவர் சொல்றாரு, நம்ம பொதுவாக குருன்னு எடுத்துக்கணும். வித்தக நந்தி விதி வழி அல்லது தத்துவ ஞானிகள் தன்மை குன்றாரே செத்தில் என். இது
அதனுடைய ஒரு எல்லையை குறிப்பிடுகிற அந்த மாதிரி இந்த உடம்புக்கு இது நடந்தா தெரியாம இருக்குமான்னு நம்ம நினைப்போம். அதுல சொல்லுகிற பொழுது அந்த ரமண மகரிஷியை பற்றி சொல்லுகிற பொழுது திருவண்ணாமலையில் அவருக்கு இடது கை பக்கம் அவருக்கு ஒரு ஒரு சர்ஜரி, ஒரு அறுவை சிகிச்சை பண்ண வேண்டி இருந்தது. இப்போ அறுவை சிகிச்சை பண்ணுகிற பொழுது அனிஸ்தீஷியா கொடுக்க முயற்சித்தாங்க, வேணான்ட்டார். நீங்கள் பண்ணுறது பண்ணிடுங்கன்ட்டார். உங்கள் அறுவை சிகிச்சை பண்ணுறாங்க, இந்த பக்கம் விளக்கில் புத்தகத்தை படிச்சுட்டு தான் இருக்கிறார். அந்த புத்தகத்திலேயே ஆழ்ந்த கருத்தோடு அதிலேயே ஒன்றி இருக்கிறாரு. அங்கே ஆப்ரேஷன் போய்கிட்டே இருக்குது. முடியுமா நம்மால? சிரமம். என்ன காரணம்னா தான் வேறு தன் உடல் வேறுன்னு அந்த அந்த பிரஜ்ஞை, இது எனக்கு இறைவன் என்னிடம் சேர்த்து வைத்திருக்கிறான், இந்த தத்துவத்தை, இந்த உடம்பை எனக்கு சேர்த்து வைத்திருக்கிறான், இது என்னதல்ல என்ற அந்த ஒரு எண்ணம் அது வேணும். அதுதான் 2வது பாட்டிலையும் ரொம்ப அற்புதமாக சொல்லுகிறார். தான் முன்னம் செய்த விதி வழி தானல்லால் வான் முன்னம் செய்தங்கு வைத்ததோர் மாட்டில்லை. திருமூலர் அறிவுரை சொல்றார், ரொம்ப அன்பா சொல்றார் அறிவுரை. இதனுடைய அடிப்படையில் பல பாடல்கள் பின்னால் வந்துருச்சு. ஆனால் இதுக்கெல்லாம் மூலமாக அவர் சொல்றது சாமி தான் அது சொல்றார். தான் முன்னம் செய்த விதி வழி தானல்லால் வான் முன்னம் செய்தங்கு வைத்ததோர் மாட்டில்லை. நிச்சயமா உனக்கு வருகிற இன்ப துன்பத்தை யாரோ ஒருவர் செய்கிறார்கள்னு நீ நினைக்கவே நினைக்காத, அது இல்லவே இல்லை அப்படிங்கிறார். தீதும் நன்றும் பிறதர வாரான்னு கணியன் பூங்குன்றனார் சொன்னார். அது சாமி இங்கே வலியுறுத்துகிறார், ரொம்ப அழகாக சொல்லுகிறார். இந்த உலகத்தில் நீ இருக்கிற பொழுது இந்த இன்பத்தையும் துன்பத்தையும் எப்படி கொடுக்கறது? உனக்கு இங்கே இருக்கிறவங்களை வச்சு தானே கொடுக்க முடியும். இங்கே இருக்கிறவர்களை வைத்து கொண்டு தான் உனக்கு இன்ப துன்பம் வழங்கப்படும். ஆனால் அவங்க தான் இன்ப துன்பத்திற்கு காரணம் என்று நீ எண்ணுதல் கூடாது. அது இல்லை. தான் முன்னம் செய்த விதி, விதிங்கிற இடத்துல வினைன்னு அர்த்தம். நாம முன்ன செய்த வினைகளினுடைய அந்த வழியில்தான், அதுல தான் வருகிறதே தவிர அல்லால் வான் முன்னம், வாண்டா புறத்தேன்னு அர்த்தம். புறத்தே இருக்கிறவர்கள், வெளி உலகிலே இருக்கிறவர்கள் அங்கேயே நமக்கு நன்மை தீமைகளை செய்கிறார்கள் என்று நாம் நினைப்பதற்கு ஒரு தொடர்பு இல்லை என்று குறிப்பிடுகிறார். தான் முன்னம் செய்த விதி வழிதான், அந்த இடத்துல ஒரு அனுபவிப்பதுன்னு சேர்த்துக்கணும். தான் முன்னம் செய்த விதி வழிதான் அனுபவிப்பது அல்லால். அனுபவங்கிறது நமக்கு முன்ன செய்ததனுடைய அதனுடைய வழியில தான் வரணுமே தவிர, இப்ப புதுசா ஒருத்தர் நமக்கு நன்மை தீமை செய்யறதுக்கு என்ன காரணம்? ஒருத்தர் நமக்கு தீமை செய்கிறார், ஒருத்தர் நமக்கு நன்மை செய்கிறார். அதுக்கு என்ன காரணம் அப்படின்னு நீ கற்பனை பண்ணி பார்த்தால் அது ஏகப்பட்ட காரணம் நீயா அதில் சொல்லுவேன். ஆனால் உண்மை என்ன என்று கேட்டால், தான் முன்னம் செய்த விதி வழி, இது இந்த ஒரு எண்ணம் ரொம்ப ஆழமா வந்ததுன்னா உடல் மேல இருக்க பற்று போயிடுங்கிறார். திரும்ப திரும்ப உடலை தனக்கு புறமாக வேறாக எண்ண வேண்டிய அந்த ஒரு செய்தியை சொல்லுவதற்குத்தான் விழைகிறார். இப்ப நாம இது அவன்தான் கொடுத்தான்னு உடனே என்ன ஆகுது? அவன் மேல ஒரு வெறுப்பு. அந்த வெறுப்பு என்பது உணர்வு நிலையிலேயே நின்று போக கூட பரவாயில்ல, சொல்லா மாறும். சொல்லா மாறி நின்னா பரவாயில்ல, சரி 2 பங்கு பாவத்தோட போயிடலான்னு பார்த்தா அது செயலா வேறமா. அவனுக்கு எப்படி நம்ம தீங்கு செய்யலாம், எப்படி செய்ய முடியும்? இதை விட கொஞ்சம் ஸ்ட்ராங்காகவே இருக்கணும், அவன் செஞ்சதை விட கொஞ்சம் கூடவே இருக்கணும் இல்லையா? இப்போ அந்த எண்ணம், அப்புறம் அந்த சொல்லு, அப்புறம் செயல் எல்லாம் சேர்ந்து ஆகாமியமாயிடும். என்னைக்கு விடுபடுறது இதுல இருந்துன்னு கேட்கிறார். எப்படி விடுபடுவது? இப்படித்தானே நிகழ்ந்துகிட்டு இருக்குன்னு சொல்றார். இப்படித்தானே போயிட்டு இருக்கு.
இப்படித்தானே இது வரைக்கும் வந்தோம். தான் முன்னம் செய்த விதி வழிதான் அனுபவம் அல்லால் வான் முன்னம், வான்னா இங்கே புறத்தவர்கள்னு அர்த்தம், வெளியில இருக்கிறவர்கள். அவர்கள் முன்னம் செய்து, அவர்கள் நமக்காக செய்து கொண்டு அங்கு வைத்திருக்கிறார்கள் என்று நினைப்பதற்கு ஒரு மாட்டில்லை, ஒரு தொடர்பு இல்லை. நல்லா தெளிவா தெரிஞ்சுக்க. கோன் முன்னம் சென்னியின் குறித்த வழியே சென்று தலையில் எழுதியிருக்கிறான் சிவபெருமான்ட்ட. நம்ம பிரம்மா எழுதுறாருக்கிறோம், சாமி சொல்றாரு கோன் சிவபெருமான் முன்னம், முன்னமையே சென்னி நம்முடைய தலையிலே, சென்னி குறித்த வழி நம்முடைய தலையிலே அவர் குறித்து எழுதிய வழியிலேயே தான் சென்று கொண்டிருக்கிறோம். சென்று, அப்ப குறித்த வழியே சென்று அப்படின்னு சொல்லுகிற பொழுது அங்கேதான் அந்த தூய உணர்வு நிகழ வேண்டும். அப்ப எனக்கு 2 விஷயம் தெரிஞ்சு போச்சு. என்னன்னா, எனக்கு வருகிற இந்த துன்பங்கள் இங்க இருக்கிறவர்கள் கொடுக்கல, இது நாம் என்ன செஞ்சதனுடைய அதனுடைய பயன்கள் தான் எனக்கு இப்பொழுது வந்து கொண்டிருக்கின்றன அப்படின்னு நான் முதல்ல தெரிஞ்சுக்கிட்டேன். தெரிஞ்சுக்கிட்டா மட்டும் பத்தாது, அடுத்தது சொல்றார், அப்படி கொண்டு வந்து அதை நமக்கு நான் செஞ்சதை ரொம்ப சரியாக பார்த்து ரொம்ப சரியாக கணிச்சு அது எப்போ எனக்கு வரணும்னு தெரிஞ்சு அதை உரிய நேரத்தில் உரிய முறையில் உரிய பக்குவத்தில் கொண்டு வந்து சேர்க்கறது யாராக இருக்க முடியும்? அவராகத்தானே இருக்க முடியும். அப்போ இது யார் கொண்டு வந்து சேர்ப்பா? என்னுடைய வினை பயன்களை ஊட்டுவது யாராக இருக்க முடியும்? இந்த வினைப்பயன்களை ஊட்டுவது தானாக அவை வராது. செய்வானும் செய்வினையும் அதன் பயனும் சேர்ப்பானும். அப்ப அவரு தானே இது கொண்டு வந்து நமக்கு சேர்க்கணும். இல்லைன்னா இது 2வது உணர்வு. முதல் உணர்வு நான் செய்தது தான் எனக்கு வருகிறது, இங்க இருக்கிறவங்க தரல, அவங்க ரெஸ்பான்சிபிள் இல்லை, நான் செஞ்சது தான் வருது. இந்த இடம் ரொம்ப ரொம்ப அற்புதமாக ராமாயணத்தில் விவரிக்கப்பட்டிருக்கு, சொல்லித்தான் ஆகணும். மாயமானை சீதை விரும்பினாள். அவள் விருப்பத்தை திருத்தாமல் ராமனும் போனார். மாயமான்னு அது அது அப்படி ஒரு பொன்மானே கிடையாது. மான் எப்படி பொன்மானா இருக்கும்? அது இயற்கை இல்லை. இயற்கையான மான்களுக்கு அப்பால ஒரு செயற்கையாக ஒரு மான் பொன்மான் போல போச்சுன்னா அது மாயம் என்று தெரிஞ்சிருக்கணும். ஆனால் சீதை கேட்கிறாங்கிற காரணத்திற்காக அதை பிடிப்பதற்காக அவர் போனார். மாயையின் பின்னாலே போனார். மாயையை விரும்பினாள், மாயையின் பின்னால் போனார். இப்போ அவர்கள் இந்த ரெண்டு பேரும் இந்த 2 தப்பை செய்தார்கள். இல்லாட்டி இவ்வளவு துன்பம் எதுக்கு வரணும்? லட்சுமணனை காவல் வச்சு விட்டு போனாங்க. ராமர் போனார். லட்சுமணரை கொடிய வார்த்தைகள் பேசி ராமர் அங்க ஏதோ ஆபத்து, நீ போ அப்படின்னு அனுப்பிச்சு விட்டான். ராவணன் தூக்கிட்டு போயிட்டான். அங்க அவன் நினைத்து பார்க்கிறாள், எனக்கு இந்த துன்பத்திற்கு காரணம் யார் என்று கேட்டால் நான் தான். பொன்மான விரும்பினது, காவல் வைத்து விட்டு போன அந்த காவலை மீறுமாறு லட்சுமணனை மனம் புண்படும்படி பேசினது, இப்படி பலவற்றை செய்தேன். அதற்காக ராவணனுடைய இந்த அசோகவனத்திலே சிறை வைக்கப்பெற்றேன் என்று அவன் வருந்துவதாக ராமாயணத்தில் வருகிறது. எனவே நான் இப்படி கஷ்டப்படுறேன்னா இந்த கஷ்டத்துக்கெல்லாம் இந்த அரக்கிமார்கள் காரணம் இல்லை. ஆஞ்சநேயர்கிட்ட சொல்றா, இந்த அரக்கிமார்கள் இல்லைப்பா, நான் தான் என்னுடைய துன்பத்திற்கு காரணம். இதே தான் அது. அந்த வினையினுடைய துன்பத்தை அனுபவிக்கிற பொழுது தான் அப்படின்னு அதை உணர்வதோடு, இதை தருவதற்கு உரிய நேரத்தில் உரிய முறையிலே தருவதற்கு யாரால முடியும்? அது அங்கே ஆப்சண்ட். அந்த செய்தி
அங்க அத்தோட நிறுத்திட்டார். நான் செய்த வினையின் பயனைத்தான் நான் அனுபவிக்கிறேன். யாரு கொடுக்கிறது, ஊற்றுறது யாரு? கோன் முன்னம் சென்னியில் குறித்தபடியே சென்று. அப்ப அடுத்ததா நமக்கு என்ன வரணும் அப்படின்னு கேட்டா, இது நிகழ்வதெல்லாம் சிவனுடைய அந்த ஊட்டுதலினாலே இது நிகழ்கிறது என்று தெரிந்து கொண்டு, அந்த தெரிந்ததினாலே நாம் என்ன செய்யணும்னு சொல்றார். உனக்கு இந்த உலக அளவிலே இன்பம் வந்தாலும் துன்பம் வந்தாலும் அதனை திருவருளாக கருதுக. இதுதான் நந்தி சொன்ன உபதேசம். உனக்கு இன்பம் வந்தாலும் சரி துன்பம், அதை கொடுக்கறது ஈசன்னு தெரிஞ்சு போச்சு. ஈசன் கொடுத்தா எல்லாம் அருள் தானேயா. அந்த பக்கம் வந்துருச்சுன்னா ஈசன் தான் கொடுக்கிறாருன்னா ஈசன் என்ன கொடுத்தா என்ன, விஷமே கொடுக்கட்டுமே, அருள் தான். அது ஈசன் இடத்துல வருது. இப்ப ஈசன் தான் ஊற்றாருங்கிறது நம்ம ஸ்ட்ராங்கா உண்மையா உணர்ந்தோம்னா அந்த இன்பத்தையும் துன்பத்தையும் அவர் கொடுக்கிற திருவருள் தான் நினைக்க முடியும். அதுதான் அவருடைய அருள், அப்படிதான் நினைக்க முடியும். அதுக்குத்தான் சொல்லுகிறார். அது அருள்னு எப்படி சாதாரணமா நினைக்க முடியும்னா அவர் தானே கொடுக்கிறார். அவர் கொடுத்தா அருள் தானேயே அது. கோன் முன்னம் சென்னி குறித்தபடியே சென்று அப்படின்னா ஈசன் தர வந்தது, எனவே இது திருவருள்தான் என்று இன்பத்தையும் துன்பத்தையும் திருவருளாகவே கருதி உணர்ந்து நிற்கிற பொழுது என்ன விளைகிறதுனார், நான் முன்னம் செய்ததே, நான் அதைத்தான் செஞ்சேன்னார். நான் முன்னம் செய்ததே, நான் முன்னம் அதைத்தான் செய்தேன், நண்டிலமாயதேன்ட்டார். நான் அதை பின்பற்றினேன், அதை ஃபாலோ பண்ணேன். எனக்கு நல்ல நிலம்னா களம்னு அர்த்தம். இங்கே அந்த நல்ல ஒரு நிலை எனக்கு அமைந்து போனது அப்படின்னார். அந்த மாடுகளுக்கு என்ன இறக்கப்பட்டாரு, உடம்பை எடுத்து வச்சுட்டு மூலன் உடம்புக்குள்ள போனாரு. திரும்ப மாடையெல்லாம் செட்டில் பண்ணிட்டு திரும்ப பார்த்தா உடம்பை காணும். அப்ப அவர் என்ன நினைக்கிறார், இது திருவருளினாலே நிகழ்ந்தது என்று கருதுகிறார் இல்லையா. ஆகையினாலே நாம ஊழின் பயனை அனுபவிக்கிற பொழுது அது சிவபெருமானுடைய திருவருள் என்பதை நினைக்கிறது உபச்சாரமா இல்ல, உண்மையாக உணர்க. சிவாய நம என்று சிந்தித்திருப்போர்க்கு, நல்வழியில பாட்டி சொல்ற, சிவாய நம என சிந்தித்திருப்போர்க்கு அபாயம் ஒரு நாளும் இல்லை. இந்த சிவாய நமங்கிறது குருநாதருடைய உபதேசம். அதை என்றும் சிந்தித்திருப்பவர்களுக்கு அபாயம் என்பது பிராரத்த வினையினாலே வருகிற தாக்கம் எதுவும் கிடையாதுன்னு அர்த்தம். அதுதான் அபாயம். சிவாய நம என்று சொல்லக்கூடிய குருநாதருடைய உபதேசத்தை சிந்தித்துக் கொண்டு இருக்கிறவர்களுக்கு ஒரு நாளும் இந்த ஊழின் தாக்கம் இருக்காது, அவர்களையே நெருங்காது. அபாயம் ஒன்று இல்லை, ஒரு நாளும் இல்லை. சிவாய நம என்று சிந்தித்திருப்பார்க்கு அபாயம் ஒரு நாளும் இல்லை, ஒரு நாளும் இல்லைன்னாரு. உபாயம் இதுவே மதியாகும். இதான் உபாயன்னாரு, இதுவே மதியாகும்னாரு. என்ன மதின, விதியை வெல்லக்கூடிய மதி இதுதான். என்ன மதினார், குருநாதருடைய உபதேசமாக இருக்கக்கூடிய சிவாய நம என்று சிந்தித்திருத்தல். எந்த துன்பம் வந்தாலும் சிவாய நம, எந்த இன்பம் வந்தாலும் சிவாய நம, சிவாய நம என்று எப்பொழுதும் சிந்தித்திருப்பார்க்கு அபாயம் ஊழ்வினை தாக்குதல் என்பது ஒரு நாளும் இல்லை. இதுவே உபாயம், இதுவே மதியாகும். இதுவே உபாயம், இதுவே மதியாகும்னாரு. இதுவே மதியாகும் என்று சொன்னால் இதுதான் விதியை வெல்லக்கூடிய மதியாகும். அல்லாத எல்லாம் இதை தவிர்த்து வேற எதை சொன்னாலும் விதியாய் மதியாகிவிடும். விதியாய் மதியாகி விடும்னா அது விதி வழியே வருகிற மதியாக போயிடும். அப்போ உனக்கு அறிவு ஒர்க் அவுட் ஆகும். ஆனா அந்த அறிவு உன்னுடைய ஊழ்வினையின் வழியாக போகும். அந்த அறிவு இப்படி செய்யலாமா, அப்படி செய்யலாமா, இதுல இருந்து இப்படி தப்பிச்சுக்கலாமா, இதுல இருந்து அப்படி தப்பிச்சுக்கலாமா, இதை இப்படி மாற்றி சொல்லலாமா, இதை அவன் தலையில தூக்கி போடலாமா, இதை இவன் தலையில தூக்கி போடலாமான்னு மதி ஒர்க் அவுட் ஆகும். எப்படின்னா உன் ஊழ் வழியில
அப்படிங்கிறாரு. அப்படின்னு பாட்டி சொல்றா. சிவாய நம என்று சிந்தித்திருப்போர்க்கு அபாயம் ஒரு நாளும் இல்லை. உபாயம் இதுவே, மதியாவதும் இதுவே. அல்லாத எல்லாம் விதியாய் மதியாய் விடும். இதுவே குருநாதர் சொன்ன இந்த சிவாய நம என்று சொன்னதை அந்த உபதேசத்திலே நின்றிருப்பார்களுக்கு இந்த பிராரத்த வினை தாக்காது. அபாயம் ஒரு நாளும் இல்லை. அபாயங்கிறது இந்த பிராரத்த வினை தாக்கம். இதுதான் விதியை வெல்லும் மதி. அந்த மதி என்பது அந்த உணர்வு, அந்த சிவாய நம என்கிற மந்திரம் என்று குறிப்பிடுகிறார் என்று சொல்லி இந்த அளவில் இன்றைய தினம் இந்த 2 பாடல்களையும் நாம் சிந்தித்தோம். தொடர்ந்து நாளை மாலை மிக சரியாக 6:30 மணிக்கு நாம் மீதம் இருக்கக்கூடிய அந்த பாடல் 6 பாட்டு பண்ணியிருக்காரு. இதில் நாம் முடிந்தவரை பார்ப்போம் என்று சொல்லி, பிறகு சிவரூபம் சிவதரிசனம் எல்லாம் வருகிறது என்று சொல்லி இதனை சிந்திப்போம் என்று சொல்லி இந்த அளவில் நிறைவு செய்யும் முகமாக 5 எழுத்து 5 முறை ஓதுவேன். அன்பர்கள் தொடர்ந்து ஓத வேண்டும் என்று திருவடி பணிந்து வேண்டுகின்றேன். ஓ நமச்சிவாய, ஓ நமச்சிவாய, ஓம் நமசிவாய, ஓம் நமச்சிவாய, ஓம் நமச்சிவாய. திருச்சிற்றம்பலம். அன்பர்களே, ஞானத்திரள் மிகச் சிறப்பாக தன்னுடைய 12வது ஆண்டிலே பீடு நடைபோட்டு கொண்டு இருக்கிறது. பிரபலங்கள் எல்லாம் ஞானத்திரளை வாங்கி படிக்கிறார்கள், ஆனந்தப்படுகிறார்கள், சிறப்பாக பேசுகிறார்கள். நீங்களும் அதை வாங்கணும், படிக்கணும், எனக்கு சிறப்பாக சொல்லணும், இந்த புத்தகம் சிறப்பாக இருக்குது அப்படின்னு நீங்களும் சொல்லணும். நிறைய பேர் சொல்கிறீங்க, நிறைய பேர் எனக்கு கடிதம் எழுதுறீங்க, சொல்கிறீங்க, நேரில் பார்க்கும்போது சொல்கிறீங்க. சமீபத்தில் இப்போ திருக்கோவிலூர் நிகழ்ச்சி போயிருந்தேன். அங்கே ஒரு அன்பர் ஞானத்திரளை பற்றி ரொம்ப அற்புதமாக பெருமையாக சொன்னார். எனக்கே மகிழ்ச்சியாக இருந்தது. அவர் ஒரு சைவ சித்தாந்த ஆசிரியர். அப்படி நீங்களும் மற்றவர்கள் நிச்சயம் பாராட்டுவாங்க. நீங்கள் அவர்களுக்கு அதை அறிமுகப்படுத்தணும், அவர்களுக்கு வாங்கி தரணும். அதில் வர கட்டுரைகளுக்கு உங்களால் முடிஞ்சால் ஸ்பான்சர் பண்ணணும். நீங்கள் ஒவ்வொருத்தரும் அதுக்கு முயற்சி செஞ்சு செய்யணும். அது முயற்சி பண்ணால் அது மிகச்சிறப்பாக வரும் என்று சொல்லி இந்த அளவில் இதை நிறைவு செய்து மீண்டும் நாளை மாலை மிகச்சரியாக 6:30 மணிக்கு திருமந்திரத்திலே ஊழ் என்ற பகுதியை சந்திப்போம், தொடர்ந்து சிந்திப்போம் என்று கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். திருச்சிற்றம்பலம். தென்னாடுடைய சிவனே போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி, வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா. திருச்சிற்றம்பலம்.